ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து சீரியஸான ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட சொந்த ஊரான சுவிட்சர்லாந்துக்கே போகலான்னு முடிவு எடுத்துகிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொன்னால் வருத்தப்படுவான்னு சொல்லி சொல்லாமலே பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோயின் ரொம்பவே சோகமாக கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிங்வென் இருக்கால, அவள் தான் வந்து என்னாச்சு உனக்கும் ஹீரோக்கும் என்னாச்சு, பிரேக்கப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமான்னு சொல்லி ஹீரோயின் தலையை ஆடின உடனே ஹீரோவை பிடிச்சி கேவலமாக கிழிக்கா. இப்படி தான் நல்லா அழகாக இருக்கிறவங்கள ரொம்பவே மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டு இருக்கா. அவனுக்காண்டி நீ அழாத, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறா. வா நீ ஏன் கூட ஜாக்கிங் வா, நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்கிறா. அதனால ஜிங்வெனே உட்காந்து ஆறுதல் படுத்துறா ஹீரோயினை. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம வந்து ஏமாறக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் நான் நினச்சிக்கிட்டேன் நான் ரொம்பவே பெரிய ஸ்மார்ட்டு அப்படின்னு, ஆனால் வந்து நான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தன்னை திட்டிகிட்டு இருக்கா. ஜிங்வெனே சொல்கிறான், உன்னால் ஹீரோவை மறக்க முடியல அப்படின்னா நீ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் பிஸ்னஸ் ட்ரிப் தானே போயிருக்கான், 3 மாதத்தில் திரும்பி வருவான், அது வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணி, இல்லை அப்படின்னா வேறு ஆளை பாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறா. நான் தான் ஹீரோ உண்மையாக லவ் பண்ணுறேன், என்னால் எப்படி வேறு ஆளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே ஜிங்வென் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோவோட பிரதர் வந்து என்கிட்ட ஒருக்க சொல்லியிருக்கான், ஹீரோக்கு வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லியிருக்கான், அதனால தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி நீ நினச்சிக்கிற வேண்டியது தானே, நீ தான் காரணத்தை தேடிட்டு இருக்கல, இது ஒரு ரீசனாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே சமாதானப்படுத்துறா. ஆனால் ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. அப்படிலாம் கிடையாது, ஹீரோக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி நீ இருந்தானா என்னைக்கு அவனை மறக்க, அவனை மறந்தால் மட்டும்தான் நல்லா வாழ முடியும், இல்லைன்னா உன் வாழ்க்கை ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் அட்வைஸ் பண்ணுறா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நீ சொன்ன மாரி நான் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா இருப்பேன், ஆனால் வந்து ஹீரோவை மட்டும் மறக்க மாட்டேன், எப்போதுமே அவனை நினச்சிக்கிட்டே இருப்பேன், அவன் நினைவிலே நான் வாழ்வேன், ஏன்னா அவன் ரொம்பவே என்னை லவ் பண்ணான், நானும் தான் அப்படின்னு சொல்கிறா. அவனுக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன், ஏன்னா அவன் என்னைய ரொம்பவே லவ் பண்ணா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிங்வென் வந்து ஹீரோயின் தலையில் அடிச்சுட்டு நீலாம் திருந்தவே மாட்டேன், எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு, சரி வா ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினும் எஞ்சி ஓடுறா. ஹீரோயின் வந்து அவளோட ஹாஸ்டலில் இருந்து ஹீரோக்காண்டி டெய்லி லெட்டர் எழுதி மெயிலில் அனுப்புகிறாங்க. 1 மாதம் ஆச்சு, இன்னும் உன்ட்டு வந்து ஒரு ரிப்ளையும் வரலையே, நீ என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் வந்து எப்போதுமே நீ என் பக்கத்தில் இருக்க மாரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நீ என்னை விட்டு பிரேக்கப் ஆகி போயிட்ட, ஆனால் வந்து உன்னை பற்றின நினப்பு மட்டுமே தான் என்கிட்ட இருக்குது, உன் நினைவுலையே நான் இருக்கேன், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த சைடு ஹீரோவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஹீரோ ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கான். தாத்தாவால் பார்க்கவே முடியல, அவருக்கு வேறு நெஞ்சு வலிக்கு, இந்த சைடு பிரதர் வேறு பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. டெய்லியும் ஹீரோயின் எழுதுறா லெட்டர் ஆட்டு, எல்லாத்தையும் மெயிலில் சென்டும் பண்ணி வைக்கா. நான் டெய்லியுமே உனக்கு லெட்டர் அனுப்புகிறேன், ஆனால் நீ ஒன்றுமே வந்து எழுத மாட்டேங்கிறீ, நீ மிஸ் பண்ணுறியா என்ன ஏதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டு எழுதுறா. ஆனால் நான் இன்னும் உன்னை நினச்சிட்டே தான் இருக்கேன், நம்மளோட லவ் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு எழுதி வைக்கா. உனக்காக தான் நான் வந்து காஃபி ஷாப்பில் திரும்பியும் சேர்ந்துட்டேன், ஜிங்வென் இருக்காள், அவள் என்னோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, திரும்பி எப்படியாவது உன்னை மீட் பண்ணணும் போல் இருக்குது, நீ வருவியா அப்படின்னு வேறு ஆசையாக கேட்டு எழுதுறா. நிறைய மாதம் போய் ஹீரோயினுக்கு பர்த்டேவே வந்துடுது. ஜிங்வென் தான் வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் உனக்காண்டி நான் கேக் வச்சுருக்கேன்ச்சா அப்படின்னு சொல்லி கேக்கை கொடுத்தோன்னே அவளும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறா. ஹீரோயின் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணி இன்றைக்காவது எனக்கு வந்துடணும் லெட்ரு, ஏதாவது ஹீரோ அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க, ஆனால் அங்கே வேறு வேஸ்ட்டான லெட்டர் தான் வந்திருக்கு. ஆனாலும் ஹீரோயின் வந்து விடாமுயற்சியாக திரும்பியும் மெயில் அனுப்புகிறா. ஹீரோக்கு ஹீரோயினோட சேம் நாள் தானே பர்த்டே, அதனால ஹீரோக்கும் பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய டைப் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த சைடு ஹீரோ வந்து படுத்த படுக்கையாக இருக்காமல, அதனால வந்து அவனோட ஃப்ரெண்ட் ரெனி வந்து ஹீரோயின் அனுப்பின மெயிலெல்லாம் வந்து வாசிச்சு காமிச்சிட்ருக்கான். ரெனிக்கும் கரெக்டாக சைனீஸ் தெரியலை, அதனால வந்து டிக்ஷனரிலாம் புரட்டி பார்த்து தான் வாசிச்சு மீனிங் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ யார் அழகாக கண்டுபிடிச்சிட்டான். நடுவில் நிறைய வேர்ட்ஸ் மிஸ் ஆகுது, என்னாச்சுன்னு கேட்ட உடனே அந்த வேர்ட்ஸில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் இன்னும் உனக்கு மீனிங் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு சைனீஸ் டீச்சரை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னானா. இல்லை நானே உனக்கு சொல்கிறேன், இல்லை உனக்கு சில வேர்ட்ஸ் தெரிய மாட்டேங்குதுல, அதனால வந்து இன்னும் தெரிஞ்ச ஆளாக எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோக்கு வந்து அந்த லேப்டாப்பை திருப்பி ஹீரோயினோட ஃபேஸை காமிச்சு உனக்கு இது ரொம்பவே பிடிக்குமே அப்படின்ன உடனே ஆமாம் எனக்கு பிடிக்க தான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய சொல்கிற, அப்போனா நீ அவளுக்கு ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி ரெனி கேட்ட உடனே என்ன சொல்கிற, நான் கூடிய சீக்கிரம் சாக போகிறேன்னா அவள்கிட்ட சொல்கிற, அவளாலையும் என்னாலையும் ஒரு நாளுமே சேர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ரெனியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை,
நான் வேணா நீ சொல்கிறதெல்லாம் வந்து எழுதட்டா, அவளுக்கு மெயிலாக அனுப்பட்டா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அது தேவையில்லை, அவளால் முடிகிற வரைக்கும் எழுதிட்டு அவளே விட்டுருவா, தேவையில்லாமல் அவளுக்கு நம்பிக்கை எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ரெனியும், உனக்காண்டி 1 வருஷமாக அவள் வந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கா, டெய்லி மெயில் அனுப்புகிறா, அதனால் நீ ஒரே ஒரு மெயிலாவது அவளுக்கு நீ திருப்பி ரிப்ளை அனுப்பலாம்லா அப்படின்னு சொல்லி ரெனி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் ரொம்பவே விரும்பினேன், என்னோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் இறந்தாங்க, அப்போ வந்து நான் ரொம்பவே உடஞ்சி போனேன், அதே மாதிரியான ஒரு ஃபீலை நான் வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க விரும்பலை, என்னை நினச்சி அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்டேன்னா ரெனியும் புரிஞ்சுக்கிறான், சரிப்பா நீ வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து குணாட்ட சொல்கிறா, இதோட வந்து என்னோட கடன்லாம் முடிஞ்சிட்டு, இனிமேல் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாப் கூப்பிட்டா எனக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நான் உனக்கு காசு கொடுக்க, நீ ஏன் வந்து என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ வந்து கிராஜுவேஷன் முடித்த உடனே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் சரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் குணா வந்து ஹீரோயின் வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்தாங்கல்ல லோன் அக்ரிமெண்ட் மாதிரி, அதை வந்து கொடுத்த உடனே ஹீரோயின் அதை வாங்கிட்டு பரவாயில்ல இன்னும் நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினை குணாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நைஸாக இன்றைக்கி நைட்டு நீ வந்து என் கூட டின்னர் வரையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் வந்து கொஞ்சோண்டு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு டின்னர் போயிடுறாங்க. குணாவால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோ வந்து ஓரளவு தேறி வந்து சைனீஸும் கற்றுட்ருக்கான் டீச்சர்கிட்ட. தாத்தா வந்து ஹீரோ கூடயே இருந்த உடனே ஹீரோ சொல்கிறான், என்னை பார்க்க தான் நர்ஸ் தான் நிறைய இருக்காங்களே, நீங்கள் வந்து போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையை பாருங்கன்னா, என்னத்துக்கு நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு வேறு எங்கேயாவது ஓடுறதுக்கா, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாத்திரை போடுறதுக்கு டைம் ஆகிட்டு, இந்த மாத்திரை ஏடி, உனக்கு ஏதாவது லைட்டாக ப்ராப்ளம் வந்தாலும் நீ உடனே வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினோட மெயிலை தான் வாசிக்கிறான். நான் வந்து MBA வந்து ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிட்டேன், நான் நிறைய மெயில் அனுப்புகிறேன், ஆனால் வந்து நீ ஒன்று கூட ரிப்ளை அனுப்பலையா, நீ வந்து உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. நீ கவலைப்படாத, உன்னை பற்றி நான் எப்போதுமே நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எல்லாரும் முன்னாடி நான் நடித்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறத காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து குணாவோட ஆஃபீஸை தான் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஜிங்வென்னும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோயின்ட்ட கேட்க, நீ ஏன் வந்து இன்னும் உன்னோட நேமை வந்து இங்கிலீஷில் வந்து மாற்றலை, எல்லாருக்குமே வந்து ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்கும்ல இங்கிலீஷ் பீப்புளுக்குலாம், அதனால் நீ மாற்றலையா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் மாற்றணும், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவளும் யோசிச்சு சரி ஆனி ஓகேவா அப்படின்னோடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயினும் ஜிங்வெனும் வந்து அவங்களோட வேலையை பற்றி சும்மா பேசிட்டு உட்காந்துட்ருக்காளுங்க. ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஓரளவு தேறி வந்தவனையும் சும்மா இருக்காமல் வந்து ஒர்க் பண்ண கிளம்பிட்டான். ஆனால் வந்து சாங்காய் கிடையாது, அவனோட ஊரான சுவிட்சர்லாந்தில் தான் வந்து அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். பிரதர் தான் வெல்கம் பண்ணி சொல்கிறாரு, நீ வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், வந்து நாளைக்கு சாங்காய்க்கு கிளம்ப போகிறேன். உடனே ஹீரோ சொல்கிறான், நானும் வரட்டானவனே, இல்லை நீ வரக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், ஹெல்ப் பண்ண வந்து நான் 2 அசிஸ்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும் மின்னு தான், ஆனால் வந்து இன்னொன்று வந்து தாத்தா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அது யாருன்னா நீ உன்னோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோன்னா ஹீரோ யாருடான்னு பார்க்க வந்தா அங்கே ஒரு லேடி தான் நிற்காங்க. ஹீரோ யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஆள் தான், ஜென்னட்டுன்னு சொல்லி கூப்பிட்றான். அது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட எக்ஸ் லவர் தான். அவங்களும் ஹீரோவை பார்த்தோன்னே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்ட உடனே, நான் தான் உனக்கு இந்த டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ண நல்லா இருக்கா அப்படின்ன உடனே, சரி நீ எதனால் இது செய்கிறேன்னொடனே, நான் தான் உன்னோட அசிஸ்டன்ட், நீ வந்து தாத்தாவோட அசிஸ்டன்ட் தானே, தாத்தா தான் உனக்காண்டி அனுப்பி வச்சாரு. ஹீரோட்ட ஒரு ஃபைலை கொடுத்து இந்த ஹோட்டலை நீயும் நானும் சேர்ந்து தான் டிசைன் பண்ணுன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சாரு. இதை கேட்டவொடனே ஹீரோ சொல்கிறான், எல்லாம் முடிஞ்சது தான் அப்படின்ன உடனே அவளும் சொல்கிறா, சரி பிஸ்னஸ் ஆனால் பிஸ்னஸ் தான், நீ வந்து அந்த ஃபைலை பாரு, நான் வந்து ஆல்ரெடி அந்த ஹோட்டலை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், என்ன ஏதுன்னு பாருன்னொடனே ஹீரோவும் பார்க்குறான். உடனே ஜென்னட் கேட்கா, நல்லா இருக்கான்னொடனே ஹீரோ சொல்கிறான், உண்மையை சொல்ல போனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொன்னவொடனே ஜென்னட்டோ சரின்னு சொல்லி நான் கொஞ்சம் மாற்றிட்டு வரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறா. அதாவது ஹெல்ப்னா எனக்கு கூப்பிட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கேன்னொடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஜென்னட் போனவொடனே லேப்டாப் எடுத்து ஹீரோயினோட இமெயிலை தான் வந்து செக் பண்ணி பார்க்கான். உடனே ஹீரோயின் வந்து அனுப்பின உடனே ஹீரோக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இந்த சைடு ஹீரோயின் வந்து லெட்டர் அனுப்புறத வந்து ஜிங்வன் பார்த்துட்டு, இன்னுமா நீ வந்து ஹீரோக்கு இமெயில் பண்ணுற அப்படின்னு கேட்டவொன்னே, ஆமாம் சரி அப்போனா அவன் உனக்கு ரிப்ளை பண்ணான்னு அண்ணவனே, இல்லை கண்டிப்பாக அவன் என்னை லவ் பண்ணா, நான் அவனை உண்மையிலேயே ரொம்பவே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஜிங்வன்னா யோசிச்சு ஒன்று சொல்கிறா, உனக்கு தெரியாதா
இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, பிஸ்னஸ்க்காண்டி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜிங்வன் சொல்கிற உடனே ஹீரோயின் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து உங்களை பாஸ் கூப்பிட்றாருன்னு 2 பேரும் போகிறாளுங்க. நான் வந்து ஹீரோயின்ட்டு தான் நிறைய மிஸ்டேக் சொல்லி நீ வந்து இதெல்லாம் ஒழுங்காக மாற்றணுன்னு ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறா. குணாவே சொல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்மளை வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு ஹீரோயின் சரி நம்ம போகணுன்னு இல்லை நான் போகல நீ தான் போகிற அதுக்காண்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக செய்யணும்னு ஹீரோயின் சொல்கிறா. உங்களுக்குள்ள பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு போகிறா. இந்த சைடு பிரதர் ஜீச்சான் வந்து ஹீரோவா நம்ம 2 பேரும் போய் லீசாவை பார்க்கணுன்னா ஹீரோ சொல்ல நானும் வரமாட்டேன் நீ வேணா போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை நீ வந்து தான் தீரணும்னு சொல்லி ஹீரோ அழுக்கு டைம் எழுதிட்டு போகிறான். லீசாவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவோட ப்ராஜெக்டை பார்த்து இல்லை அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ சொல்கிறான் லீசாவை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ன உடனே லீசா சொல்கிறா எனக்கு பிடிச்சிருக்கு இதை அப்படியே நீ வந்து செய்ய அப்படின்னு சொல்லிடுறா. ஆனாலும் லீசாவோட அசிஸ்டன்ட் ஜாக்கு வந்து ரொம்பவே வந்து இல்லை வேண்டாம் தான் சொல்கிறான். ஆனால் லீசா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோக்காண்டி ஒத்துக்கிறா. ஆஃபீஸ்க்கு வந்தாலும் பிரதரால் நம்பவே முடியல எப்படி தான் இந்த லீசா ஒத்துக்கிட்டாலோ ஒத்துக்கிறவே மாட்டான்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ ஒத்துக்கிட்டா. ஒரு வழியாக நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் ஜாபுக்காண்டி வந்திருக்காங்க. பெரிய ஆஃபர்னு சொன்னா தெரியுமா குணா கூட அதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட ஆன்ட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா அது இல்லாமல் நிறைய காசு வேறு தேவைப்படுது காசையே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறா. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றோம். அவனை ஹீரோயின் சொல்கிறேன் இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் போயே ஆகணும் என்னால் வர முடியாது நீங்கள் வந்து குணாடி சொல்லி வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறா. நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறா. அந்த ரூமில் வந்து ஒரு நம்பர் ஹீரோ வந்து எழுதி வச்சுட்டு போனான்னு தெரியுமா ஒரு வக்கீலோட நம்பர் அதுக்கு தான் கால் பண்ணி அவரை போய் மீட் பண்ணி காசு கேட்கா. ஆனால் வந்து அந்த ஹீரோவோட வீட்டுக்கு போவேல ஃபுல்லாகவே ஹீரோவோட நினப்பாக தான் இருக்குது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நம்பர் எழுதி வச்சுருந்தான் தெரியுமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மிஸ்டர் சான் இருக்கார்ல லாயர் அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு வந்து காசு வேணும்னா சரி நீங்கள் வாங்க என்னோட ஆஃபீஸ்க்கே வாங்கன்னு சொல்லி அட்ரஸை கொடுத்த உடனே ஹீரோயினும் போய் உட்காந்தோடனே நீங்கள் வந்து ஐடென்டி கார்டெலாம் தாங்க நீங்கள் தானா ஹீரோயின் எங்களுக்கு தெரியணும்னா ஹீரோயினும் கொடுத்த உடனே சரிம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு உடனே 200 வான் வேணும்னு அவரும் சரின்னு சொல்லி செக் எழுதி கொடுத்துட்றாரு. ஹீரோயின் சொல்ல வராங்க என்னோட அப்பாக்குன்னு அவர் சொல்கிற எந்த காரணமும் தேவையில்லை உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து எப்போதும் போல் ஒரு லோன் அக்ரிமெண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாவுனே அவர் வாங்க மாட்டேங்காரு. ஆனால் வந்து ஹீரோயின் கொடுத்துட்டு போயிடுறா. இந்த சைடு இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்காண்டி குணா வந்து ஓடி போகிறான். ஆனால் வந்து அங்கே ஒருத்தர் இருந்தால அவன் சொல்கிறான் மீட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு நீ வந்தது ரொம்பவே லேட்டு நீ தான் எல்லாத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்டான ஃபீஸும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னோன்னா குணா கோவம் வந்துடுது. ஹீரோயினுக்கு கால் பண்ணி கிளின்னு கிளிக்கான் ஏன் நீ இந்த மாதிரி செஞ்ச எவ்வளோ லாஸ் ஆகிட்டுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவொடனே ஹீரோயின் சொல்கிறா இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து சீரியஸாக இருக்குது அதனால் என்னோட ஊருக்கு போகிறேன் என்னைய மன்னிச்சிருங்கன்னொன்னே அவனும் வந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு இல்லை சாரி காசோட மனுஷன் வாழ்க்கை தான் முக்கியம் நீ எந்த ஊருக்கு போகிற அப்படின்னோடனே ஹீரோயின் அவங்களோட ஊர் பேரை சொன்ன உடனே சரி உன்னோட 3 மாதம் சேலரி இப்போமே நான் உனக்கு அனுப்பி வைக்கேன் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு காசுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவனும் சரி நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். ஆனால் வந்து ஃபோன் பண்ணி அவனோட அசிஸ்டண்ட்டை உடனே வந்து குன்மிங் இருக்குல்ல ஹீரோயினோட ஊர் அதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி போகிறான். இந்த சைடு ஹீரோயினோட அப்போ ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு. ஹீரோயின் தான் பார்த்துட்ருக்காங்க. குணாவும் சரி அவசரமாக கிளம்ப போகும்போது இந்த பிங்கி இருக்கால அவள் வந்துடுறா. அவன் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு நான் இந்தமாரி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதேமாரி நீ வந்து என்னோடய கசினுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ன உடனே இல்லை நான் முக்கியமான வேலையாக போகிறேன்ன உடனே எங்கே போகிற அவளை தேடியா நீ போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தான் கேட்கா. அவளுக்காண்டி நீ மதிக்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போகிறா. இந்த சைடு ஹீரோயினும் அப்பாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாரு எனக்காண்டி நீ வந்து காசுலாம் செலவு பண்ணாத நான் எப்படியும் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க நீங்கள் வந்து காசை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் நான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டோன்னா அப்பா சொல்கிறார் நானும் வந்து நிறையா காசு வச்சுருக்கேன்ப்பா உன்னோட கல்யாணத்துக்காண்டி தான் சேமித்து வச்சுருக்கேன் ஆனால் நீ அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணிடாத அதை வந்து உன்னோட கல்யாணத்துக்காண்டி வச்சுக்கோ ஏன்னா நீ ஒன்றும் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது உனக்காண்டி ஒரு அமௌண்ட் வந்து அப்பா வந்து சேமித்து வச்சுருக்கேன் யாரும் நினச்சிடக்கூடாது நீ வந்து ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்றைக்குனாலுமே அப்பா தான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப நாள் இருக்குப்பா கல்யாணத்துக்கு அப்படின்ன ஒன்று அப்பா கேட்க மாட்டாங்கிற இல்லை நீங்கள் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.